கழிவு நீர் வந்து குடிநீரில் கலந்து இறந்தாங்க. இதை பற்றி அவர் மீடியாவில் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இப்படி ஒன்று விஷயம் நடந்ததுன்னு சொல்லி வெளியே வராமல் அதை கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சாங்க. அட்லீஸ்ட் அந்த அந்த விஷயத்தை திரும்பியும் சீர்படுத்தினாங்களானும் இன்று வரைக்கும் அதுக்கும் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. தரமற்ற ஸ்கூல், எங்களுக்கு பள்ளியில் வந்து உட்காரதுக்கு கூட இடம் இல்லை. டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க. கழிவறைகளில் வந்து கிளாஸ் ரூமாக மாற்றி நடத்திட்டுருக்காங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு பஸ் வசதி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகிடுது. அவங்களுக்கு ஒரு நாள் ரோடு வசதி இல்லை. மக்களுக்கு அடிப்படையான தேவையான விஷயங்களுமே அங்கே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. மக்கள் உயிரை வந்து சுத்தமாக வந்து கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நல்லா அண்ணா திடல், அதுமாரி ஹவுசிங் போர்டு வந்து 216 பேர்த்துக்கு வீடு கட்டி அந்த ஒரு வருஷமாக அந்த வீட்டை வந்து யாருக்கு அலாட் பண்ணணும், எந்த அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷனுக்கு அலாட் பண்ணணும், இந்த மாதிரி சில இழிவான விஷயத்துக்காக மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த வீடுகள், அவங்க இன்றைக்கி வெளியில் வந்து கடனை வாங்கி வட்டிக்கு விட்டுட்டு வட்டிக்கு கடனை வாங்கி அந்த வீட்டுக்கு வாடகை கட்டிகிட்ருக்காங்க. தினசரி கூலி போயிட்டு அவங்க அந்த வாடகை கட்டிட்டு ஏன்னா சொந்த வீடு இன்றைக்கி பூட்டி கிடக்குது. வெளியில் வந்து அவங்க வாடகை வீட்டுக்கு தங்கணுங்கிற ஒரு எக்கட்ட சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. எப்படி ஒரு 50 கோடிக்கு மேலே ஒரு வீடை கட்டி வச்சுக்கிட்டு அதை 1 இயராக ஓப்பன் பண்ணாமல் இவங்க அரசாங்கம் இவங்க விழிச்சிருக்காங்களா, தூங்கிட்டு இருக்காங்களான்னு கூட ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு.